நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் எனும் பெயரில் கட்சி ஆரம்பித்து தனது முதல் மாநில மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி வெற்றிகரமாக நடத்த முடித்துள்ளார். இதுவரை திரையில் கண்ட தங்கள் ஆஸ்தான ஹீரோவை கட்சி தலைவராக காண மாநாட்டிற்கு ரசிகர்கள் தொண்டர்களாக வெள்ளம் போல திரண்டார்கள். சுமார் 13 லட்சம் பேர் தமிழக வெற்றி கழக மாநாட்டில் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாநாட்டில் விஜய் பேசிய திராவிடம், தமிழ் தேசிய கருத்துக்கள், திமுக, பாஜக மீதான எதிர்ப்பு கருத்துக்கள், கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு என்ற பல்வேறு கருத்துக்கள் தற்போது வரையில் அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இப்படியான சூழலில் இன்று சென்னை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை உளவுத்துறை காவல் பிரிவினர் போன் செய்து விசாரணை செய்து வருகிறார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. அந்த தகவல் அடிப்படையில் கூறப்படும் போது சென்னையிலிருந்து தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு மக்களை அழைத்து சென்றது யார் யார், அவர்கள் பெயர், முகவரி, அவர்கள் வேறு கட்சிகள் இருந்துள்ளனரா, கலந்து கொண்டவர்கள் விவரம் என வார்டு வாரியாக இந்த போன் விசாரணையை உளவுத்துறை தொடர்வதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.